அருண் சீதாவோட கல்யாணத்துக்கு ஆப்பு வைத்த விஜயா திருந்தாத முத்துவுக்கு அடிமையா இருக்கிற மீனா இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மீனாவோட அம்மா சீதாவோட ஆசைப்படி அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக முத்து கிட்ட பேச வந்தாங்க. ஆனால் முத்து எதையுமே காது கொடுத்து கேட்காம தான் நினச்சபடி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாமியார் கிட்ட பேசி அனுப்பி வச்சுட்டாரு. உடனே வீட்டுக்கு வந்த முத்து மீனா கிட்ட உங்கள் அம்மாவை என்கிட்ட பேச சொல்லி தூது அனுப்புனியா, நான் தான் அருண் கெட்டவன், நம்ம சீதாவுக்கு அவன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டேன்ல. ஆனாலும் சீதா அருணை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு மீனா, அருண் தப்பானவன் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தவரை தான். சீதாவுக்கு அருண் மேலே நம்பிக்கையும் காதலும் அதிகமாகவே இருக்குது. மற்றவர்களினுடைய காதலுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசி முத்துவோட சம்மதத்துக்கு கெஞ்சுறாங்க. ஆனால் முத்து பிடிவாதமாக இருந்த நிலையில் மீனா, இதுவே எங்கள் அப்பா இருந்தாங்கன்னா மகளோட ஆசையை நிறைவேற்றி வச்சுருப்பாங்க, எங்கள் அப்பா இல்லாதது இப்போ தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே முத்து சென்டிமெண்ட்டாக பேசி என்ன நீ தாக்க வேணும்னா உங்கள் அப்பா ஆவிக்கிட்ட பேசக்கூடிய ஒரு சாமியாரை வர சொல்லி சீதாவோட கல்யாண விஷயத்தை பற்றி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் மீனா எதையும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா விஜயா பார்வதியோட வீட்டில் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அருணோட அம்மா விஜயாவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. ஆனால் விஜயா போயும் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறீங்கன்னா உங்கள் பையனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அப்படி இல்லைனா இது 2வது கல்யாணமா, இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அருணோட அம்மாவை டென்ஷன் படுத்தி சீதாவோட கல்யாணத்துக்கே ஆப்பு வச்சுட்டாங்க. இதனால் கோவப்பட்ட அருணோட அம்மா, உங்களை மதித்து பேச வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்ததும் முத்து மீனா தான் வர சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அப்படி வந்ததும் மீனா, நான் யாரையும் கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் பார்வதி, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், மனோஜுக்காக உங்கள் அம்மா சாமியாரை பார்த்து பேசணும்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே விஜயா மனோஜ் வாயிலிருந்து கட்டை பிரித்து பேசுறதுக்கு முயற்சி செய்ய சொல்கிறாங்க. அப்படி மனோஜ் பேச ஆரம்பிக்கும் போது அந்த சாமியார் அந்த சூடகத்தை தூக்கி வாய்க்குள்ளே போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா மனோஜுக்கு சரியான நிலையில் மறுபடியும் ரோகிணி மனோஜ் வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு மகேஷ் அப்படிங்கிற நபரோட பேசுறது போல ட்ராமா பண்ணுறாங்க. இதை நம்பி மனோஜுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சில சீரியல்ஸ் கதையே இல்லாமல் இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த சீரியலில் கதை இருந்தோம் அதை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி தெரியாமல் இந்த டேரக்டர் பயங்கரமாக சொதப்பிக்கிட்டு வராரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஒரு காலத்தில் டாப்பில் இருந்த சீரியல் இப்போ காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பயங்கர சொதப்பலாம் மொக்கையாக இந்த சீரியல் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.